இந்த உலகம் நம்மால் சுட்டி எறியக்கூடிய பொருளாக, அதாவது ஆண் உடலோடு கூடிய அவனோ பெண் உடலோடு கூடிய அவள்னோ அது என்று சொல்லக்கூடிய பொருட்களாகவும் விளங்குது. இந்த உலகம் தானே தோன்றியதுன்னோ தோற்றமும் முடிவும் இல்லாமல் என்றும் நிலையாக இருக்கக்கூடியதுன்னோ பலரும் சொல்லும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை. ஏன்னா பலவாகவும் ஜடமாகவும் சுட்டி எறியப்படுவதாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு கால எல்லை வரை நிலைநிறுத்தி பின்பு அழிக்கப்படும் பொருட்கள் தான். இறைவன் உலகை படைத்து அப்படியே விட்டுட்டாருன்னா இந்த உயிர்கள் எல்லாம் இழைச்சி போகும். அதனாலேயும் உயிர்கள் இன்னும் அறியாமையாகிய ஆணவ மலத்திலிருந்து நீக்கம் பெறாததாலேயும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. படைத்தலை செய்யும் பிரம்மாவுக்கு அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படியே தான் காத்தலை செய்யும் விஷ்ணுவுக்கும் அழித்தலை செய்யும் ருத்ரனுக்கும். அப்போ இதை பற்றி முழுமையாக தெரிந்து செயல்படுத்துபவர் யாருன்னு கேட்டால் ஐந்தொழிற் கூத்தை இயற்றும் பதி என்று சொல்லக்கூடிய முற்றளிப்பு கடவுளாகிய சிவபெருமானே மேற்சொன்ன மூவரையும் இயக்குகிறார்ங்கிறது தெரியுது. பொதுவாக இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்னு சொன்னாலும் மேளப்படைக்கும் ஆற்றல் பெற்ற மகாசங்காரக்காரனாகிய சிவபெருமானே இந்த உலகிற்கு முழுமுதற் கடவுள் என்பதை நிறுவ வந்தது இந்த சூத்திரம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். மெய்கண்டார் அருளிச் செய்த சிவஞான போதம் முதல் சூத்திரம்.